வணக்கம், நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். காவியா மறுபடியும் அவளது வீட்டிற்கு திரும்பி வந்தாள். வந்ததிலிருந்து சாந்தாவின் கொடுமை உச்சத்திற்கு சென்றது. காவியா வீட்டிற்கு வந்தது மாதவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இருவரும் மாறைக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். ஏன் காவியா, அங்க போயிருந்தப்போ என்னை நீ மிஸ் பண்ணியா என்று கேட்டான். இந்த கேள்விக்கு என்னால வார்த்தையால பதில் சொல்ல முடியாதுங்க என்றாள் காவியா. அப்போ உணர்வுகளால் சொல்ல முடியுமா என்றான் மாதவன். கண்டிப்பா முடியும் என்று அவள் சம்மதம் என்பது போல் வெக்கப்பட்டு தலை குனிந்தாள். அவனால் அதை நம்ப முடியவில்லை. காவியா, உனக்கு சம்மதமா என்று கேட்டான். காவியாவிற்கு சம்மதம்தான். இந்த தனிமை அந்த அளவிற்கு அவளை வாட்டி வதைத்தது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவர் கூட நான் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்று அவளுக்குள்ளேயே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டாள். அதன் பின் எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று தைரியத்தையும் வரவழைத்து கொண்டாள். எவ்வளவு நாள் என்னை காக்க வச்சிட்ட காவியா நீ என்றான் மாதவன். மாதவன் அவளை நெருங்கும் அந்த நேரத்தில் அழுவது போல் சத்தம் கேட்டது. இரண்டு பேரும் பதறி அடித்து வெளியில் வந்து பார்த்தனர். சாந்தா கீழே வழுக்கி விழுந்து கிடந்தாள். சாந்தாவிற்கு கால் கட்டு போடப்பட்டது. ஓய்வில் இருந்தாள். காவியாதான் அவளுக்கு அனைத்து பணிகளையும் செய்தாள். மாதவன் காவியாவிற்கு பக்கபலமாக இருந்தான். மாதவன் வீட்டில் இருக்கும் நேரங்களில் காவியாவை எதுவும் சொல்ல மாட்டாள் சாந்தா. அவன் வேலைக்கு சென்ற பின் சாந்தா காவியாவை படாத பாடுபடுத்துவாள். ஆனால் காவியா மாதவனிடம் அதை காட்டிக்கொள்ளவே மாட்டாள். ஒவ்வொரு மாதமும் கடந்து போனது. ஒவ்வொரு மாதமும் காவியா தலைக்கு ஊத்தி கொள்வாள். அப்போதெல்லாம் தனது குடும்பத்திற்கு ஒரு வாரிசு கொடுக்க இயலாதவள் என்று அவளை நெருப்பை அள்ளி கொட்டுவது போல் வார்த்தைகளை அள்ளி கொட்டுவாள் சாந்தா. இப்படித்தான் காவியாவின் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. இதையெல்லாம் நினைத்து பார்த்து குளியலறைக்குள் நின்று கொண்டிருந்தாள் காவியா. தண்ணீர் நிரம்பி கீழே போய் கொண்டிருந்தது. கதவை டொக் டொக் என்று தட்டுவது போல் சத்தம் கேட்டு திடீரென்று சிந்தனையிலிருந்து மீண்டெழுந்தாள் காவியா. ஏண்டி, உன்னை குளிக்க போக சொன்னா அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? என் பிள்ளை ஆபீஸ்க்கு கிளம்பணும், அவ காலேஜுக்கு கிளம்பணும், நீ பாட்டுக்கு பாத்ரூம்ல இருந்து என்னடி பண்ணிட்டு இருக்க? வெளியில வாடி முதல்ல என்று சத்தம் கொடுத்தாள் சாந்தா. பதறி அடித்து குளித்து விட்டு வெளியில் வந்தாள் காவியா. ஏண்டி அறிவு கெட்டவளே, வேலை கிடக்குன்னு போய் குளிச்சுட்டு வர சொன்னா உள்ள போய் என்னடி பண்ணிட்டு இருக்க? வா, வந்து கிடக்கிற வேலையெல்லாம் பாரு, என்னால மட்டும் பார்க்க முடியுமா என்று வார்த்தைகளால் புண்படுத்தினாள் சாந்தா. காவியா அவளின் காலை வேலைகள் அனைத்தையும் செய்தாள். மாதவன் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தான். என்ன காவியா, டல்லா இருக்க? என்னாச்சு? அம்மா ஏதாவது சொன்னாங்களா என்று கேட்டான். இல்லைங்க, தலைக்கு ஊத்திக்கிட்டேன், அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு என்றாள் காவியா. சரி சரி, அம்மாவுக்கு இப்பெல்லாம் உன் மேல கொஞ்சம் வெறுப்பு தான், எனக்கு ஏதோ தெரியுது காவியா. ஆனாலும் நீ அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டல்ல? அவங்க எது பேசினாலும் நீ கேட்டுக்குவ. அவங்க வெறுப்பு உண்மையில இல்லை காவியா. உங்க அப்பாவுக்கு இப்படி ஆனதால சொத்துக்களை எல்லாம் வித்துட்டார் இல்லையா? அம்மாவுக்கு ஆரம்பத்திலேருந்து சொத்துக்கள் மேல கொஞ்சம் ஆசை. அது அவங்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் அவங்களால ஏத்துக்க முடியல. ஏமாந்துட்ட மாதிரி நினைக்கிறாங்க. அந்த வெறுப்பு தான் உண்மையில காட்டுறாங்க. எதுவும் தப்பா நினைச்சுக்காத காவியா என்றான் மாதவன். அது மட்டும் காரணம் இல்லைங்க. அத்தைக்கு ஒரு வாரிசு வேணும்னு ரொம்ப நாளா என்கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம எப்படி வாழ்றோன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்க எதிர்பார்ப்பை நான் ஒவ்வொரு மாதமும் ஏமாற்றமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால என் மேல அவங்களுக்கு வெறுப்பு என்றாள். இப்ப கூட நீ அம்மாவை விட்டு கொடுக்க மாட்ட, அப்படித்தானே என்றான் மாதவன். பரவாயில்லைங்க, வந்துட்டேன், வாழ்ந்துதானே ஆகணும். எனக்கு ஒன்றும் இது புதுசு இல்லைங்க, பழகிடுச்சு. நீங்க ஒன்றும் நினைச்சுக்காதீங்க, சந்தோஷமா கிளம்புங்க என்று அவனை அனுப்பி வைத்தாள் காவ்யா. இன்னைக்கு ஈவினிங் நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் காவ்யா, ஒரு மீட்டிங் இருக்கு, முடிச்சுட்டு தான் வருவேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் மாதவன். அவன் வீட்டில் இல்லை என்றால் சாந்தாவிற்கு கொண்டாட்டம்தான். காவியாவை எந்தெந்த விதத்தில் அவமானப்படுத்தலாம், கஷ்டப்படுத்தலாம் என்றுதான் அவள் யோசித்து கொண்டே இருப்பாள். அதற்கேற்றது போல் அவளையும் ஆட்டி வைப்பாள். பசி எடுத்தது காவியாவிற்கு. சாப்பிடலாம் என்று கிச்சனுக்கு சென்றாள் காவியா. அங்கு சாப்பாடு எதுவும் இல்லை. பசி தாங்கவில்லை. பாத்திரத்தை திறந்து பார்த்தாள். என்னடி இங்க வந்து உருட்டிக்கிட்டு இருக்க என்றாள் சாந்தா. ஒன்னும் இல்லத்த, பசிக்குது என்றாள் காவியா. காலையில சாப்பிடலையாக்கும், உங்களுக்காக புதுசு புதுசா சமைச்சு கொடுப்பாங்களா? இப்பதான் மிச்சம் இருந்ததை கொண்டு போய் நாய்க்கு போட்டு வரேன். ஏன் இவ்வளவு நேரம் சாப்பிடாம என்ன பண்ண நீ என்றாள் சாந்தா. காவியா பதில் ஏதும் பேசாமல் தண்ணீர் பிடித்து கொடுத்துவிட்டு வெளியில் வந்தாள். காவியா வெளியில் வந்ததும், ஏய் பாவி பாவி, இப்படி அந்த பொண்ணை பட்டினி போட்டு கொள்றியே, நீ எல்லாம் பொம்பளையா? நீ ஒரு பொண்ணுக்கு அம்மா தானேடி, என்னடி உனக்கு பிரச்சனை?
காசு காசு, எப்போவே பணம் மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையா? வாழ வந்த பொண்ணை பட்னி போட்டு சாகடிக்கிறியே, இந்த பாவத்தை எல்லாம் யாருக்கு கட்டிட்டு போற? உன் பிள்ளைங்களுக்கு தாண்டி, அறிவு கெட்டவளே என்றார் சுந்தரம். வாயை மூடுங்க. யாரு காசு காசுன்னு அலையிறது? நானா? அவ அப்பதான் சொன்னா எல்லாமே என் பொண்ணுக்கு தானேன்னு. இப்போ படுத்த படுக்கையில இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் வித்து அவனுக்கே போட்டுக்கிட்டா அது தப்பில்லையா? நான் ஒன்றும் காசுக்காக அவளை நோவடிக்கல, ஒரு வாரிசு கூட உண்டு பண்ணல இன்னும். அந்த கோபம் உங்களுக்கு இல்லையா என்றாள் சாந்தா. ஏண்டி முட்டாள் மாதிரி பேசுற? குழந்தைங்கிறது கடவுள் கொடுக்குற வரம். அது எப்போ யாருக்கு கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணுவார். அந்த பொண்ணை போய் குழந்தை பெற்று தரலன்னு பாடா படுத்துற. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாச்சி, அசிங்கமா இருக்கு சாந்தா. நீ கோபக்காரின்னு எனக்கு தெரியும், ஆனா இப்படி கொடுமைக்காரியா இருக்கியே. ஒரு பொண்ணை பசியில போட்டு கொள்றியே, உன்னை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு சாந்தா. அந்த பொண்ணை நீ என்ன வேணாலும் பண்ணுவ என்றார் அவர். என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு ஒரு பேர குழந்தை வேணும். இன்னும் 3 மாசத்துல இவ உண்டாகலைன்னா என் பையனுக்கு நான் இன்னொரு பெண்ணை பார்ப்பேன், கல்யாணமும் பண்ணி வைப்பேன் என்று திமிராக பேசினாள் சாந்தா. அதற்கு மேல் சுந்தரத்தால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஓங்கி ஒரு அறை விட்டார் சாந்தாவிற்கு. நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன், திமிரு அதிகமாயிட்டே போகுதுடி உனக்கு. கல்யாணம் பண்ணி வைப்பியாமே கல்யாணம்? ஏன் அந்த பொண்ணு குழந்தை பெத்துக்கலைன்னா அது மேலதான் குறை இருக்குன்னு அர்த்தமா? உன் பையன் மேல குறை இருக்காதா? அதுக்காக இந்த பொண்ணுக்கு இன்னொரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பியா? என்னடி பேச்சு பேசுற? 2 பசங்களுக்கு அம்மா மாதிரியா பேசுற? வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா இருக்கணும் சாந்தா. இனிமேல் என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்த்தது கிடையாது. இத்தனை வயசுக்கு மேல பார்க்க ஆசைப்படாத. நான் ஒரு வாத்தியார், எல்லாருக்கும் நல்லதை சொல்லி கொடுக்கிறவர். அதனாலதான் இவ்வளவு நாளா நீ பண்ற அக்கிரமத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு நான் அமைதியா இருந்தேன். பொறுமையா இருந்தா கோழைன்னு அர்த்தமா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இனிமேல் அந்த பொண்ணுகிட்ட குழந்தை விஷயமா ஏதாவது பிரச்சனை பண்ணின நான் மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ என்றார் சுந்தரம். என்னையே அடிச்சிட்டீங்களா? வரட்டும் என் பையன் மாதவன், உங்களுக்கு இருக்கு என்று அழுது கொண்டே சொன்னாள் சாந்தா. வரட்டும் வரட்டும், நானும் சொல்றேன் அவன் பொண்டாட்டிய நீ என்னெல்லாம் பேசுறேன்னு. அப்போ உனக்கு இருக்கு, பொறுமையா இரு, வரட்டும். நானும் அவனுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றார் சுந்தரம். சாந்தாவின் முகம் பேயறைந்தாற் போல் ஆகிவிட்டது. எதுவுமே பேசவில்லை. அமைதியாக அடுக்கலைக்குள் சென்று விட்டாள். மாதவன் ஆபீஸ் மீட்டிங் முடித்துவிட்டு வெளியில் சென்று ஹோட்டலில் போய் அவன் நண்பனுடன் காஃபி சாப்பிட்டு கொண்டிருந்தான். என்னடா மாதவா, கல்யாணமாகி இவ்வளவு நாளாச்சு, எதுவும் குட் நியூஸ் சொல்லவே மாட்டேங்கிற? எப்படி போயிட்டு இருக்கு உன் லைஃப் என்றான் அவன் நண்பன். அதை ஏண்டா கேட்குற? சொல்ற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. குட் நியூஸ் இருந்தால் நானே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டேனா? அப்போ 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? உங்க 2 பேர்ல யாருக்காவது ஏதாவது குறையா இருந்தால் நீங்க போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாமே என்றான் அவன். உடம்புல குறை இருந்தா டாக்டரை பார்க்கலாம் மச்சான், மனசுல குறை இருந்தா யாரடா பார்க்கிறது என்றான் மாதவன். வாட்? நீ என்னடா சொல்ற? மனசுல குறையா? நீங்க 2 பேரும் சந்தோஷமா தானே வாழ்றீங்க என்றான் அவன். சந்தோஷமா இருக்கும், ஆனா சந்தோஷமா வாழல. இன்னும் என் நகம் கூட அவன் மேல பட்டதில்லடா. அவ பக்கத்துல போனாலே பயப்படுறா. அவளுக்கு டைம் வேணும்னு சொன்னா, அதனால நானும் அவளை டிஸ்டர்ப் பண்றது இல்லை. 2 பேரும் மனசு விட்டு பேசிறோம், எல்லாமே பண்றோம். ஆனா ஏடா மாதவா, இவ்வளவு மாசம் கழிச்சு இப்ப போய் இப்படி சொல்ற? இன்னுமா அந்த பொண்ணு மனசளவில் ரெடி ஆகல? ஏதாவது சொல்லணும்னு சொல்லாத மாதவா, உண்மையைத்தான் சொல்றியா என்றான். நான் ஏன்டா உங்ககிட்ட போய் சொல்ல போறேன், உண்மையைத்தான் சொல்றேன். அவளுக்கு என் மேல ஆசைதான், ஆனா ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. அது என்னன்னு தான் தெரியல. அதான் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொன்னா, அதனால நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றான் மாதவன். சோ சேட் மாதவா, அந்த பொண்ணுகிட்ட பேசு. அவங்க மனசுல ஏதாவது இருந்தா அதை கிளியர் பண்ண வேண்டியது உன்னோட கடமைடா. அவங்க சொன்னாங்கன்னு நீயும் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற. 2 பேரும் இன்னும் குழந்தைங்களா? அவங்களுக்கு எந்த விஷயம் தடுக்குதோ, எந்த விஷயம் தடையா இருக்கோ அதை தகர்த்தெறிய வேண்டியது நீ தானே மச்சான். பேசுடா, இன்னைக்கு மல்லிகை பூவோட போ வீட்டுக்கு. உன் மனைவி கிட்ட பேசிப்பாரு என்ன சொல்றாங்கன்னு என்றான் அவன். இல்ல, இன்னைக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, 2 நாள் போகட்டும், அப்புறம் பார்ப்போம், பேசுறேன் என்றான் மாதவன். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை பின்னால் இருந்து ஒரு நபர் கேட்டுக்கொண்டிருந்தார். மாதவன் இரவு வீட்டிற்கு சென்றான். யாருமே தூங்கவில்லை. எல்லோரும் மாதவனுக்காக காத்து கொண்டிருந்தனர். என்ன எல்லாரும் ஹாலில் இருக்கீங்க, எல்லாரும் தூங்கியிருப்பீங்கன்னு நினைச்சேன். யாரும் இன்னும் தூங்கலையா? என்னாச்சு என்று கேட்டான். மாதவா, இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும்டா.
எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்டா என்றார் சுந்தரம். என்னாச்சுப்பா, என்ன பிரச்சனை, முதல்ல சொல்லுங்க, என்ன நடக்குது இங்க என்றான் அவன். இங்க பாருடா மாதவா, உன் அம்மாவோட அட்டகாசம் நாளுக்கு நாள் வரம்பு மீறி போகுது. உன் பொண்டாட்டி அன்னைக்கு சாப்பிடாம பட்னி போட்டாடா. உனக்கு தெரிஞ்சா நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு நான் இவ பண்ற எதையுமே சொல்றது கிடையாது. பாவம் அந்த பொண்ணு, அதுவும் உன்கிட்ட இவளை பத்தி சொல்றது கிடையாது. நாங்க யாரும் உன்கிட்ட இவளை பத்தி சொல்லாததுனால இவளுக்கு கொம்பு சீவி விட்ட மாதிரி ஆயிடுச்சுடா. தன்னோட ராஜ்யம்தான் இந்த வீட்டுல நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்துறா. குழந்தை இல்லைன்னு சொல்லி டார்ச்சர் பண்றா. அவங்க அப்பா சொத்து தரலன்னு சொல்லி ஹிம்சப்படுத்துறா. அந்த பொண்ணை பார்க்கவே பாவமா இருக்குடா மாதவா. இவ இந்த பொண்ணை நிம்மதியாவே இங்க வாழ விட மாட்டா. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணணும்டா மாதவா, நீ காவியாவை கூட்டிட்டு தண்ணி குடிச்சனும் போயிடு என்றார் சுந்தரம். சாந்தா முழித்தாள். கண்ணில் மாலை மாலையாக கண்ணீர் ஊற்றியது. என்னது, தனி குடுத்தனமா? என்ன பேசுறீங்க நீங்க? பிள்ளைகிட்ட போய் என்ன பேசுறீங்க என்றாள் சாந்தா. சாந்தா, நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ குறிக்க பேசக்கூடாது. மதிய வாங்கின அறை ஞாபகம் இருக்குல்ல என்று கேட்டார் மிரட்டும் தோணியில் சுந்தரம். அப்பா, என்ன சொல்றீங்க? அம்மாவை அடிச்சிங்களா? என்னப்பா, வயசானது ஒன்றும் புரியலையா உங்களுக்கு என்றான் மாதவன். இப்பதாண்டா எனக்கு எல்லாமே புரியுது. இவ எவ்வளோ பெரிய சுயநலவாதின்னு. இந்த பொண்ணுகிட்ட சொத்து இல்லைன்னு சொல்லி அவ்வளவு பாடுபடுத்துறாடா என்றார் மாதவன். அம்மா, அப்பா சொல்றதெல்லாம் நிஜம்தானா? நீங்க காவியாவை இப்படியெல்லாமா கஷ்டப்படுத்துறீங்க? ஆனா காவியா உங்களை அம்மா மாதிரி நினைக்கிறாம்மா. ஒரு வார்த்தை உங்களை பத்தி கோபமா பேசினா கூட என்னை அவ பேச விடுறதில்ல. அப்படி இருக்கிற பொண்ணை போய் கஷ்டப்படுத்த உங்களுக்கு எப்படிம்மா மனசு வந்துச்சு? பணம் 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 மட்டும்தான் உங்க வாழ்க்கையா? அந்த பணத்தை ஒன்றும் அவங்க அப்பா வித்து சாப்பிட்டு போயிடல. அவர் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருந்தாரு. தீ விபத்துனால வந்த இன்சூரன்ஸ் பணத்தை அப்படியே என்கிட்ட தான் கொடுத்தாரு. நான் தான், நீங்க இப்படி இருக்கும்போது எனக்கு வேண்டாமாமா, உங்க காலத்துக்கு நீங்க இதை வச்சுக்கோங்க, பின்னாடி பார்த்துக்கலான்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டேன். காவியாவை இப்ப கூப்பிட போகும்போது இதெல்லாம் தெரியாம பணம் பணம்னு என் பொண்டாட்டியை நீங்க எப்படி கொடுமைப்படுத்தலாம்? பாவம், என்னெல்லாம் கஷ்டப்பட்டாலோ அவள். வருத்தத்துடன் காவியாவின் முகத்தை பார்த்தான் மாதவன். ஏம்மா பணப்பிசாசு மாதிரி நடந்துக்கிறீங்க என்று நிக்க வைத்து கேள்வி கேட்டான் மாதவன். இதற்கு பின் மாதவன் எடுக்க போகும் முடிவுதான் என்ன? பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள். உங்க பொன்னான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க. நன்றி.